சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஏன் அன்பு குழந்தையே, இன்று உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று வரப்போகின்றது. உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் தீர்வாய் நல்ல மாற்றங்களை இன்று நீ காணப்போகின்றாய். எப்போதும் துன்பத்தில் உணர்ந்து மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் நல்ல காலம் அமைந்து உள்ளது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. கழுத்து முதுகு பகுதியில் சில பிரச்சனைகள் வராமல் இருக்க தினமும் சில நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம். உடலையும் மனதையும் நீ பயிற்சியால் ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் உனக்கு முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த முடியும். உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது. நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் எதிர்பார்க்காத வாழ்வையும் அமைத்து தர போகின்றேன். இனி மகிழ்ச்சி உனக்கு காலம்தான். நீ இழந்தவைகளை நான் உனக்கு மீண்டும் தரப்போகின்றேன். நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இனி நீ வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் நிச்சயம் உனக்கு வெற்றியும் உண்டு. நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன? நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்க்கையில் தர இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. எப்போதும் உன் மனது பேசிக்கொண்டே இருக்கின்றது. அதற்கு செவி சாய்க்காதே. அது கடந்த காலத்தின் படியே உன்னை இப்போதும் வழி நடத்துகின்றது. உன் எதிர்காலம் அறிந்தவன் நான். மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணிகின்றாய்? உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக உள்ளது. என் கண்ணில் தெரிகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் நீ காண்பாய். படைத்தவனே வந்து பாடங்கள் எடுத்தாலும் புத்தியை இழந்தவனுக்கு புரிய போவதில்லை. பாவங்கள் என்னும் பாதையில் பயணத்தை நிறுத்த மாட்டேன் என்று தான் சொல்வான். உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் பார்வை உன் மீது மட்டுமே இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நிற்கும் போது நானே உன்னோடு இருக்கிறேன் என்பதை நினைத்து நம்பிக்கையோடு இரு தங்கமே. வாழ்க்கையில் எதுவுமே இப்படியா நடந்து விடுமோ, இப்படியா போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. எதையும் மாற்றி கொடுக்க என்னால் முடியும். உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன். இன்றே உனக்கு ஒரு நல்ல செய்தி உன் கண்களில் படும்படி நாம் செய்ய போகின்றேன். நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என நினைப்பதை விட நம்மை இவ்வளவு தான் புரிந்து வைத்து உள்ளார்கள் என விலகி விடுவதே சிறந்தது. உன் அப்பன் சாய் உன் கூடவே தான் இருக்கின்றேன். கலக்கம் வேண்டாம் என் பக்தனே. உன்னை காக்கவே நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்.